ஆண்டவரை இயேசு உலகத்தில் வந்ததுடைய முதலாவது பிரசங்கம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. குருடர்களுக்கு பார்வை. பிசிக்கலி they need healing and also spiritually they need healing. அந்த சரீரத்தில் மாம்சத்தில் கண்ணு பார்வை இல்லாதவங்களை அவர் தொட்டு சுகமாக்குறாரு. அதே வேளையில் ஆவியில் குருடானவங்களையும் அவர் சுகமாக்க வல்லவராக இருக்கார். இந்த விதமான குருட்டுத்தன்மை மாற வேண்டுமானால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அநேகருடைய கண்களை கர்த்தர் திறப்பார். நம்ம கண்ணையும் ஆவிக்குரிய கண்ணையும் திறந்ததுனால தான் நம்ம அங்கே உட்கார்ந்துருக்கோம். ஆமென். ஒரு நாள் நம்மையும் அந்த பிசாசவன் நம்ம கண்ணை கூட்டாக்கி வச்சிருந்தான். கர்த்தர் he has opened our eyes to see God. தேவனை பார்க்கும்படி நம்முடைய கண்களை திறந்தார். அதே மாதிரி இன்றைக்கு அநேகருடைய கண்கள் திறக்கப்பட தாவீது கூட ஜெபம் பண்ணார். ஆண்டவருடைய வேதத்தோட அதிசயத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்திரளும் ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே. அவருக்கு சரீரத்தில் கண் இருக்கு, ஆனால் அதே வேளையில் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கண்ணை எனக்கு தாங்க. இன்னைக்கு நாமும் வேதத்தை வாசிக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் போதில் இருக்கிற மறைப்பொருட்களை கண்டுகொள்ள, தேவனுடைய மகத்துவத்தை கண்டுகொள்ள, அற்புதத்தை கண்டுகொள்ள, அதிசயத்தை கண்டுகொள்ள, அவருடைய செயல்களை கண்டுகொள்ள பாருங்க. அந்த 21:14 பார்க்கும்போது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும் சொன்னபோது, அந்த ஜெப வீட்டுக்கு சப்பானி வர்றாங்க, குருடர்கள் வந்தாங்க, அவங்களை எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கினார். இந்த வீட்டிலையும் நடப்பதற்கு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக இந்த ஜெப வீட்டிலையும் எவ்வளோ மகிழ பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.